ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாப்பனீஸ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். டீச்சர்ஸை விடவும் அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுமே ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த அனிமேல பர்ஃபெக்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 8. இந்த வருஷம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை நம்ம செமையா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறத பர்ஃபெக்ட்ஸ்ல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கேட்குறாங்க. தெரியா, வா போகலாம், நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இந்த ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான். இவங்க தானே அந்த ட்வின் பெர்ஃபெக்ட். இவங்க வேற லெவல் பா, டீச்சர்ஸோடவோ வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி பிளாக் டாகி பெர்ஃபெக்ட்ஸான லீடர் கிட்ட போய் அந்த பொண்ணு கேட்கவும், நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றது தான் நம்ம கடமை. எனக்கு சில வேலை இருக்கு, ஃபெஸ்டிவல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் பேட்ரோல் பண்ணுங்க, யாராச்சும் பிரச்சனை பண்ணா நீங்க பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரோ அப்படிங்கிற அந்த லீடர் சொல்றான். இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரஷ்யாவை மீட் பண்ணி சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கான். எனக்கும் ஓகே தான் அப்படின்னு வாசலவும் ஃபயர் ஒர்க்ஸ் நம்ம ஒன்னா பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஜோலியோ டிஸ்கைஸையே என்னால போட முடியாது, மாறோ என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும், போக கூட தான் நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்ல ஆசைப்படல, நீ கஷ்டப்பட்டு வர வேணா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஃபெஸ்டிவல் வரேன், பட் ஃபயர் ஒர்க்ஸ் டைம்ல உன் கூட தனியா வர ட்ரை பண்றேன் அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும், அப்போ உனக்கு என் கூட தான் ஃபயர் ஒர்க் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டைமுக்கு வந்துட்டு சொல்லிட்டு கிளம்புறா. ஐ ஜாலி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா. பெர்ஃபெக்ட்ஸ்ல இருக்கிற அந்த ட்வின்ல ஒரு பொண்ணு திடீர்னு மரத்து மேல இருந்து நம்ம ஹீரோ மேல வந்து விழவும் நம்ம ஹீரோவில் பிடிக்கிறான். நீ யாரு, எதுக்கு மரத்துல இருந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த இடத்துல கை வச்சிருக்க, கையெடுன்னு வாசலவும், நீ ஒரு குட்டி பொண்ணு, இதுக்கெல்லாம் ஏன் வைக்கப்படுற நம்ம ஹீரோ கலாய்க்கவும், நான் ஒன்னும் குட்டி பொண்ணு கிடையாது, இறக்கி விடு அப்படின்னு நம்ம ஹீரோ கையாவா கடிக்கிறா. ஆபத்துல இருக்கான்னு சொல்லி தெரியா நம்ம ஹீரோ மண்டலே வந்து விழுறா. எங்க யூனிஃபார்ம் பார்த்தா தெரியல, நாங்க பார்க்க மிடில் ஸ்கூலா இருந்தாலும் ஜீனியஸ்ங்கிறதுனால கிளாஸ் ஸ்கிப் பண்ணி ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கிறோம் நாங்க சொல்லவும், அப்படின்னா நீங்க எனக்கு சீனியரா, மேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். மரத்து மேல இருந்து இந்த பூனையை காப்பாத்தி கீழே குதிச்சோம், நீ தான் திடீர்னு பெஞ்சு கடியில இருந்து வந்துட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெர்ஃபெக்ட்ஸை பார்த்துட்டு ஹாசிகி ஷாக் ஆவரா. ஹாசிகி, இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க ஒன்னும் குழந்தைங்க கிடையாது, அவங்க கையில இருக்கிற பேண்ட் பார்க்கலையா, அவங்க தான் ட்வின் பெர்ஃபெக்ட் ஃபார்மேட்டிக்கல் எக்ஸ்பர்ட் கோச்சுவோ இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் டேரியா அப்படின்னு சொல்லி ஹாசிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. பெர்ஃபெக்ட்னா என்னது நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு தெரியாதா, அவங்க மட்டும் உன்னை குறி வச்சிட்டாங்க, இந்த ஸ்கூலே உனக்கு நரக மாதிரி அப்படின்னு ஹாசிகி சொல்லவும், வளர்ந்த பசங்களை பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏஜை வச்சு நீ எங்களை குறைச்சி எடை போடாத, எங்களுக்கு இருக்கிற திறமையை யூஸ் பண்ணி தான் மிடில் ஸ்கூல்ல இருக்க வேண்டிய நாங்க இப்ப ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், ப்ராப்ளம் சைல்டு இனுசுக்கா அப்படின்னு சொல்லவும், ஏனையும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, பெஞ்சு கடியில என்ன பேசிட்டு இருந்தா அவங்க கேட்கவோ, போச்சு அவங்க பாத்துருப்பாங்களோ, பெர்ஷியாவை பார்த்திருந்தா கண்டிப்பா இவங்க பொறுமையா பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, என்னால இதை சமாளிக்க முடியும், நான் எறும்புங்க கிட்ட ஃபெஸ்டிவலை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பாவம் ஆண்ட் பாய் ரொம்ப தனிமையில இருக்கான் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து பாவப்படுறாங்க. சாரி இனுசுக்கா, எனக்கு ஃபெஸ்டிவல் அப்ப வேலை இருக்கு, என் ஃப்ரெண்ட் யாராச்சும் வேணா கூட வர சொல்லுவா அப்படின்னு ஹாசிகி கேட்குவான். அதெல்லாம் வேணா நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, அவனுக்கு தான் எறும்புங்க இருக்கு அப்படிதானே ஆண்ட் பாய் அப்படின்னு அவங்க கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள இருக்காங்க. கோச்சுவா நம்ம ஹீரோவை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பெர்ஃபெக்ட்டா இல்ல தீவ்ஸா ஒழுங்கா வெளியே போங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா டோவாவை சேர்ந்த உன்கிட்ட எதுக்காக இந்த ரோசரி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கவும், அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ போய் அதை வாங்குறான். தெரியா மேல இருந்து கையை ஏடுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிதிச்சிட்டு இருக்கா. நீங்க உண்மையிலேயே ட்வின்ஸ் தானா, ஆனா உங்களோட சைஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரோசரி நீ அவ்வளவு ஆர்வமா போடுங்கன்னா என்னத்தை நீ மறைக்கிற அப்படின்னு அவங்க கேட்கவும், அவங்கள உள்ள வச்சு போட்டி நம்ம ஹீரோ கதவை சீல் பண்றதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்றாங்க. தேங்க்ஸ் பா, நல்ல வேலை அதுங்களை நான் உள்ள வச்சு போட்டிட்டேன். ஆமா, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு மாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடவும், நான் வரமாட்டேன்னு மாறு சொல்றான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆயிரங்கிற இவங்க லீடர் வந்துட்டு ஃபெஸ்டிவல்ல இவங்களை தான் பேட்ரோல் பண்ண சொல்லியிருப்பான். இன்சுக்காவை தேடி நம்ம போலாம், எப்படியோ ஃபெஸ்டிவலுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் அங்க போறாங்க. எல்லா பசங்களுமே அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாத பார்த்துட்டு கொஞ்சம் சோகமா இருக்கிறா. தெரியா, நம்ம பெர்ஃபெக்ட், நம்ம இதை என்ஜாய் பண்றதுக்கு வரல, பேட்ரோல் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கோச்சுவா சொல்றா. இந்த இன்சுக்காவை எங்க காணோம் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. பெர்ஷியா கூட தனியா ஒரு லொகேஷன்ல ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். இங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க ஒன்ன ஃபாலோ பண்ணி வரல, ஓவரா என்ஜாய் பண்ற ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், நான் என்ஜாய் பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்றான். மோஞ்ச பார்த்தாலே தான் அது தெரியுது, நெல்ல ரோமியோ அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திட்டு இருக்காங்க. மறுவா ரிங்ஸ் போடு, ஃபிஷிங் ஸ்கோப்பிங் பண்ணு, கேண்டி வேணுமா அப்படின்னு சொல்லி மாறு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஹைட்டா இருக்கிற இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க ஸ்காட் ஒன்னு ரெடி பண்ணிருக்கான். சார் அதுல ஏறி உட்காந்துக்கிடுதா. இவங்க சண்டை போடுற கேப்ல பெர்ஷியா அங்க இருந்து ஓடிடுதா. குச்சி மிட்டாய் வேணுமா, பஞ்சு மிட்டாய் வேணுமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி மாறு கடுப்பாய் ஃபெஸ்டிவலே வேணாம் அங்க இருந்து கிளம்புறான். எல்லா விஷயத்திலயுமே மொரடா இருக்கிற மாருக்கு கூட இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சோ திரும்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே அவன் போயிருந்தான். மாறு திரும்ப வந்துட்டியா, சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ரோமியா காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் தேடிட்டு இருக்காங்க. பெர்ஷியா இங்க வா, கொஞ்சம் இங்க வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பெர்ஃபெக்ட்ஸ் ஆச்சு, அவங்க ஏன் ஒண்ணு தேடுறாங்கன்னு பெர்ஷியா கேக்குறா. அது ஒரு பெரிய கதை, முதல்ல நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெதுவா போறான். சவுண்ட் கேட்டு அவங்க திரும்பி பார்த்தா மாடுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோவோ பெர்ஷியாவோ பெர்ஃபெக்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு தப்பிக்கிறாங்க. ரோமியா இங்க தானே வந்தான், எங்க போனான்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. பெர்ஷியாவும் நம்ம ஹீரோவும் ஒரு பேரல்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அவ மேல மரியாதை வச்சிருக்கா, ஏதோ பண்ணாதன்னு நல்ல மைண்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி அவனோட டபுள் மைண்டும் பேசிட்டு இருக்கு. இதுதான் சான்ஸ், அவளை டச் பண்ணிடுன்னு மூணாவது ஒரு மைண்ட் வரவும், நீ யார்டா புதுசான்னு சொல்லி அவனை போட்டு அவங்க அடிக்கிறாங்க. பெர்ஷியா கூட க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வைக்கப்பட
கஷ்டப்பட்டு இருக்கான். ரோமியோ போயிட்டான்னு நினைக்கிறேன்னு அவங்க சோகமாக்குறாங்க. மத்த எல்லாருமே ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால இவங்களால என்ஜாய் பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்க வருத்தத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். பிளாக் அண்ட் ஒயிட்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களால ஃபயர் ஒர்க் கேன்சல் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பையன் அழுதுருக்குமோ நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ட்ஸ் வந்திருக்கோம் இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு அந்த ட்வின்ஸ் சொல்லவும், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன பொடி பசங்க பேச்செல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களே அவங்க அட்டாக் பண்ண வந்தா அசால்ட்டா இவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டு தெரியா ஒருத்தனை நெட்டு போட்டு பிடிக்கிறா. கோச் வந்துட்டு மயக்க மருந்து அடிச்சு ஒருத்தனை மயங்க வைக்கிறா. பெர்ஃபெக்ட்னா சும்மாவா கண்ணு மிக்கிற கேப்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்களே, ஈக்குவலுக்குலாம் நம்மளால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் சோகமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, பர்ஷியா ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு, நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இதை வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நமக்கு இங்க வேலை இல்ல, கிளம்ப வேண்டியதானே. அவங்க கிளம்ப போகவும், பொடி பசங்களா என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, வாங்க மோதி பாத்திரலாம், இங்க இருக்கிற எல்லா கேமையும் விளையாண்டு பார்ப்போம், யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க ஏன் அதை பண்ணணும்னு அவங்க கேக்குறாங்க. இந்த இடத்த பாதுகாக்க தானே வந்தா, நீ மட்டும் விளையாடல, இந்த கடை அடைச்சு உடச்சிருப்பா நம்ம ஹீரோ சொல்றான். சோ அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவை வின் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இதை ஒரு சான்ஸா வச்சு அவங்க 2 பேரையும் நல்லாவே என்ஜாய் பண்ண வச்சு எல்லா கேமையும் விளையாட வைக்கிறான். இதுலயும் நாங்க ஒன்னு வின் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், நீங்க 2 பேரும் திறமசாலி தான், அவ்வளவுதான் போதும் நம்ம ஹீரோ சொல்லவா. அவ சோகமாகறா. அதுக்கு நீங்க எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல, சோ இன்னொரு டைம் உங்களுக்கு போர் அடிச்சா என்ன கூப்பிடுங்க, நான் அதை பனிஷ்மெண்டா ஏத்துக்கிறேன். நீங்க 2 பேருமே இதுல ஃபன்னா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க தானே. நான் அவங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க பெர்ஃபெக்ட்ஸ் வேற லெவல், அவங்க கிட்ட நாங்க எப்படி போய் பேசுறதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னதான் பெர்ஃபெக்ட்ஸா இருந்தாலும் நீங்களும் சின்ன குழந்தைங்க தான், சோ கொஞ்சமா என்ஜாய் பண்றதுல எந்த தப்பும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ரோமியோ நாங்க ஒன்னும் குழந்தைங்க கிடையாது, அடிக்கடி ஒன்னு வந்து தொந்தரவு பண்ணுவோம், ரெடியா இருந்திருக்கோ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அச்சோ போச்சு, ஃபயர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருமே, பெர்ஷியாவை தனியா விட்டு வந்துட்டேன்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறதுக்குள்ள ஃபயர் ஒர்க்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆயிருது. எல்லாருமே அந்த ஃபயர் ஒர்க்ஸை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ பெர்ஷியாவோ சேர்ந்து மட்டும் அதை பார்க்க முடியல. அச்சோ போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்ப எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா பெர்ஷியா இருக்கிற அந்த பேரல் நம்ம ஹீரோ ஓபன் பண்றான். பெர்ஷியா நீ கோவமா இருக்குதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம், இல்லையே நான் ஒன்றும் கோபமா இல்லை, என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பேரலுக்குள்ள உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், பெர்ஷியா நீ கோவமா இருக்குன்னு தெரியுது, ஆனா ஜஸ்ட் ஒரு சாரி கேட்கறதுனால இது போயிடாது, ஆனா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சும்மா விளையாண்டேன், எனக்கு உமல கோபம்லாம் இல்லை, அந்த 2 பொண்ணுங்களும் உன்னாலதான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணாங்க, உனக்கு உண்மையிலே ரொம்பவும் கைண்டான மனசு, உன்னை பத்தி இன்னைக்கு நான் புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஃபயர் ஒர்க்ஸை தனியா கொண்டாடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸோ பெர்ஷியாவும் நம்ம ஹீரோவை மட்டும் தனியா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும், பிடிச்சிருக்கா நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நான் இந்த வெடியை சொன்னேன் அப்படின்னு சொல்றா. ரோமியோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம ஃபெஸ்டிவலை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு கோச்சோ சொல்லவும், நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் செலெக்ஷன்ல ரோமியோ கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல, அவன் மட்டும் பெர்ஃபெக்ட் ஆனா ஒரு பெரிய மாற்றமே வரும் அப்படின்னு தெரியா சொல்லவும், ஆமா அது கரெக்ட் தான், ஆல்ரெடி நமக்கு தான் ஆரோ இருக்கான்னு சொல்றா. இப்போ இருக்கிற பிளாக்கோட அந்த பெர்ஃபெக்ட் லீடர் சைன் போடுறான். அவனோட நேம் என்னன்னா ஆரோ இனுசுகா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த பிளாக் டாகிஸோட பெர்ஃபெக்டோட லீடர் ஆரோ இனுசுகா, கண்டிப்பா அவன் நம்ம ஹீரோட பிரதர் தான், அதனாலதான் அவனுக்கும் இனுசுகா அப்படிங்கிற அந்த நேம் இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கிற அந்த ட்வின்ஸ் 2 பேருமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ரோசரியை பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலதான் கதையே வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.